பேச்சாளர் ஆகணுங்கிற எண்ணம் சின்ன வயசுலேயே இருந்துச்சா? சத்தியமாக கிடையாது. நமக்கு பேச்சை பற்றி சிந்திக்கவே இல்லை. நான் 1958 மெட்ராஸ் வந்தேன். 59, 60, 61 திராவிட முன்னேற்ற கழகம் அது வளர்ந்துட்டு இருந்த காலகட்டம். பீச்சில் எப்படியுமே 4 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மீட்டிங் போடுவாங்க. 10,000 பேர் மினிமம் கூடுவாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாருமே பிரமா பேசக்கூடிய ஆளுங்க. இல்லை முதல்ல NVN பேசுவார், NV நடராஜன் பேசுவார், KA மதியழகன் பேசுவார், EVK சம்பத் பேசுவார், அப்புறம் நெடுஞ்செழியன் பேசுவார், அப்புறம் கலைஞர் பேசுவார், கடைசியில் அண்ணா பேசுவார். யார் பவர்ஃபுல்லாலும் அவர் கடைசியில் வருவாங்க. அண்ணாவுக்கு முன்னாடி கலைஞர் பேசும்போது அப்படியே சாஃப்டாக ஆரம்பித்து இந்த கொல்லன் உலக்கத்தில் ஒரு இரும்பு வச்சு நல்லா சூடேற்றி ஃபுல்லாக சூடேறதுக்கப்புறம் சமைச்சு வச்சு அடிப்பேன். அந்த மாதிரி ஒரு எமோட் பண்ணி விட்டான்னு வச்சுங்க, கத்தி கொடுத்தா ஆடியன்ஸுக்கு எடுத்து போய் எல்லாம் குத்திடுவாங்க. அந்த அளவுக்கு எமோட் பண்ணி அப்படி பேசக்கூடிய ஆள். அதுக்கப்புறம் அண்ணா கங்கை நிதி மாதிரி பிரபாகம் மாதிரி ஒரு காமாக பேசுவார். எல்லாம் முடியும் போது 10 மணி டைம் போதான் தெரியாது. ஹோட்டலில் போனால் ஹோட்டலில் சோறுலாம் இருக்காது. 2 வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு படுத்துருக்கோம். இந்த மாதிரிலாம் பேச்சுங்கிற விஷயத்தையே முதல்ல எனக்கு பதிவு வச்சவங்க இவங்க தான்.